Hello all, welcome to my channel Joarts and Creatives. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரேமில் வெளியே இருக்க ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விடுகிற டைமில் உள்ளாடி உள்ள ஃப்ரேம் தனியாக கழண்டு வந்துடும். அது மேலே கிளாத் வச்சு அது மேலே வெளிப்பக்கமாக உள்ள ஃப்ரேமை வச்சு டைட்டாக வச்சுக்கிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணி விட்டோன்னா ஃப்ரேம் டைட் ஆகும். அப்புறம் கிளாத்தை எல்லா பக்கமும் பிடிச்சி இழுத்து கொஞ்சம் கூட டைட் பண்ணி விட்டுக்கலாம். கிளாத் டைட்டாக இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கிளாத் வெளியே எடுத்தப்பறம் சுருக்கம் விழுந்தது மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்டிச்சஸ் எல்லாம். சரி, அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஆட்டு ரன்னிங் ஸ்டிச் பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ த்ரெட் எடுத்துக்கிட்டேன். எம்ப்ராய்டரி த்ரெட்டை ரேப் பண்ணி வச்சுருக்க பேப்பரில் ஆரோ மார்க் எந்த பக்கம் போட்டிருக்காங்களோ அந்த பக்கமாக பார்த்து த்ரெட்டை வெளியே இழுத்து எடுத்துக்கலாம். ஒரு த்ரெட் எடுத்தோன்னா அதில் 6 ஸ்டாண்ட்ஸாக இருக்கும். அதை மொத்தமாக எடுத்து பெரிய ஹோல் உள்ள நீடில் கோர்த்து எடுத்துக்கலாம். த்ரெட் விட்டு எடுக்கிறது ஒரு பக்கம் கட்டையாகவும் ஒரு த்ரெட் மட்டும் கொஞ்சம் நீளமாகவும் எடுத்து ஓரத்தில் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். முடிச்சு போடுறது எப்படின்னா, நம்ம த்ரெட்டோட ஓரத்தில் விரலில் சுற்றிக்கிட்டு இன்ட்ரு மார்க் மாதிரி வச்சு மிச்சம் இருக்க நூலை உள்ளாடி விட்டு விரல் வச்சு சுருட்டி விட்டோன்னா முடிச்சு ஸ்ட்ராங்காக விழுந்துடும். அப்புறம் நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து வெளியே எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப அதில் பஞ்ச் பண்ணி உள்ளாடி விட்டு நம்ம எங்கே த்ரெட்டுக்கு எவ்வளோ கேப் விட்டோமோ அதே அளவு கேப் விட்டு கொஞ்சம் தள்ளி திரும்ப நீடில் குத்தி வெளியே எடுத்து திரும்ப பஞ்ச் பண்ணுறோம். நூல் நீளமாக எடுக்கிறப்போ சிக்காமல் பார்த்துக்கோங்க. முடிக்கிற டைமில் நீடியில் அடியில் விட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ரெண்டாக பிரித்து ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி அதில் உங்களுக்கு ரன்னிங் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைமில் எப்போவுமே த்ரெட்டோட ஓரத்தில் முடிச்சு போட்டுட்டு கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே அளவு கேப் விட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்புறம் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு பேக் ஸ்டிச் என்னன்னு பார்க்கலாம். பேக் ஸ்டிச்சுக்கும் அதே மாதிரி த்ரெட்டை ஓரத்தில் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து நீடில் உள்ளாடி விட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணது மாதிரியே கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டிச் பண்ணுற டைமில் பின் பக்கத்தில் இருந்து த்ரெட் நீடில் வெளியே எடுத்து நம்ம முன்னாடி ஸ்டிச்சு எந்த இடத்துல முடித்தோமோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணோன்னா இந்த லைன் கேப் நம்ம த்ரெட்டு போடுறது கேப் இல்லாமல் ஒரே லைனில் வரும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்துட்டு முன்னாடி கொண்டு வந்து முடிக்கிறதுனால இது பேக் ஸ்டிச். இப்போது நான் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரன்னிங் ஸ்டிச்சுக்கு ஒரு ஓவல் ஷேப்லையும் ஒரு பேக் ஸ்டிச்சுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லையும் ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிங்க. இது ஓரங்கள் வர டைம்லலாம் கரெக்டாக பார்த்து ஒரே அளவு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக நீட்டாக இருக்கும். நீங்கள் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒவ்வொரு இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ணி எனக்கு கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டிச்சஸ் முடித்ததுக்கப்புறம் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அடிப்பக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.